ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் இப்போ 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு மதிப்பெண்லாம் வந்த பிறகு யாரெல்லாம் மார்க்ஸ் குறைவாக இருக்குது, ஸோ அப்படின்னு நிறைய மாணவர்கள் பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. அந்த மாணவர்களுக்கான மிக முக்கியமான அப்டேட் தான். ஸோ நீங்கள்லாம் பேப்பர் ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணி உங்கள் பேப்பர்லாம் செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட்டை பதிவு செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு உங்கள் பேப்பரை தயவு செய்து நல்லா செக் பண்ணுங்கள். நல்லா வேரியேஷன் பண்ணியிருக்காங்களா, இல்லை மதிப்பெண் குறைஞ்சிருக்கா, ஆல்ரெடி அஃபீஷியல் ஆன்சர் கீழே செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் எல்லா டீச்சர்ஸும் சூப்பராக பேப்பரை வேல்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அஃபீஷியல் ஆன்சர் கீ மாதிரி சூப்பராக எழுதியிருக்கேன். மார்க்ஸ் குறைஞ்சிருக்குண்டா நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லை சார் டோட்டலில் மிஸ்டேக்ஸ் இருக்குண்டா டோட்டலுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக முக்கியமாக எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 500க்கு 500 எடுக்கக்கூடிய அந்த சான்ஸை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன கேர்லெஸ்னால் தவற விட்டாப்புல. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் எதில் மிஸ் பண்ணியிருக்காருன்னா 98 வாங்கியிருக்காப்புல. ஒரு 5 மார்க் கொஷின் 38 கொஷினில் 5 மார்க் கொஷினில் ஆன்சர்ஸ் குறைவாக எழுதுறதுனால ஒரு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் 98, 2 1 மார்க்ஸ் தப்பு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க்ஸில் தவறே விடக்கூடாது. அதே மாதிரி மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 99, அங்கேயும் ஒரு 1 மார்க்ஸை தான் மார்க் லூஸ் ஆகிருக்கு. சயின்ஸில் செண்டம், மிக முக்கியமாக சோசியலில் 96. டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் சயின்ஸை பொறுத்தளவுக்கு 3 மார்க் எதில் லூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா மேப்பு. 2 மேப் பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பில், ஜியாகிரஃபி மேப்பில் லூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு வேர்ல்டு மேப்பு. அதே மாதிரி ஒரு 1 மார்க். ஸோ இந்த 9 மதிப்பெண்களுமே முழுமையாக வெரி ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய கொஸ்டினில் அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய கவனக்குறைவினால் போயிருக்கு. அப்போ இந்த 9 மதிப்பெண்களும் எடுத்திருந்தால் எங்கள் ஸ்கூல் கண்டிப்பாக 500க்கு 500 முழுமையான மதிப்பெண் எடுத்திருக்கலாம். ஸோ இது அந்த மாணவருடைய கவனக்குறைவு தான். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த தேர்வுகளில் யாருமே மிஸ் பண்ணாமல் 11th and 12th பப்ளிக் எக்ஸாமில் முழுமையாக ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி யாரெல்லாம் நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருக்கீங்களா, மதிப்பெண்லாம் போயிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. ஸோ மறக்காமல் பேப்பர் ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணது பிறகு பேப்பரை நல்லா செக் பண்ணுங்கள். ரீவேல்யூஷன் ரீடோட்டலுக்கு ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து ஜூன் 20ஆம் தேதிக்குள்ளே உங்கள் ஸ்கூல்லே நீங்கள் அப்ளை செய்து கொள்ளலாம். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.